வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தனா என் லைஃப்குள்ளே எப்படி வந்தாங்க, தனா என் லைஃப்குள்ளே வந்ததுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த கொஸ்டினை கேட்கும்போது ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தவ புருஷன் தான் உனக்கு வேணுமா? நீ வந்த அப்புறம் தான் அவன் அவங்கள பிரிஞ்சிட்டான். அழகா தானே இருக்க, அப்படி என்ன இருக்குன்னு இவனை பிடிச்சிட்டாலே. குட் கேரக்டர், குட் சோல் தான் எனக்குமே முக்கியம். அது ரெண்டுமே இவங்ககிட்ட இருக்கு. பா என்ன பிடிச்சிட்டியே, நீ இப்படிலாம் பதில் சொல்ல நானும் சத்தியமா நினைக்கவே இல்லை. நீயாவது மணி அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. அவங்க எப்பா என்னப்பா இப்படி அழுக வருது. எங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் பார்ட்டில் தனா என்கிட்ட எனக்கு வந்த கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ், அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய விளக்கம் எல்லாத்தையும் கேள்வியாக கேட்டாங்க. அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் இந்த பார்ட்டில் வந்து தனாவுக்கு வந்திருக்கிற கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ தான் தனா நிறைய பேச போகிற வீடியோன்னு நினைக்கிறேன். நம்மளோட விளாகில் மேக்ஸிமம் ஃபன்னாக நிறைய பேசியிருப்பாங்க, தவிர சீரியஸாவோ இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சராகவோ எதுவுமே அவங்க பெருசாக பேசினது கிடையாது. ஸோ இந்த விளாகில் தனா அவங்க மனசில் இருக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தனா என் லைஃப்குள்ளே எப்படி வந்தாங்க, தனா என் லைஃப்குள்ளே வந்ததுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்களை இந்த விளாக் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னது தான். இதனால் யாருக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நீங்கள் யாரால ஏமாந்தாலும் சரி, இல்லை அது பெரிய துரோகத்தை சந்தித்தாலும் சரி, லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்றைக்கு வேணாலும் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறலாம். கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். என்ன மேடம் போயிடலாம்? கேள்விகளுக்கு ரெடியா? ரெடி. ஃபஸ்ட்டு கொஸ்டினே, இந்த கொஸ்டினை கேட்கும்போது ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தவ புருஷன் தான் உனக்கு வேணுமா? இதுக்கு நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து ப்ராப்பரான டைம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. என்னென்னா, இவங்களை நான் வந்து இன்னொருத்தவங்க புருஷனாக இருக்கும்போது நான் மீட் பண்ணதே கிடையாது. நான் இவங்களை வந்து மீட் பண்ணி 8 months தான் ஆகுது. அதுக்கு பிஃபோரே அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. செப்பரேட் ஆகி 2 years ஆகுது. அவங்க ஒன்றா இருந்து 1.5 years ஆகுது. செப்பரேட் ஆகி 2 years ஆகுது. அந்த 2 yearsல தான் செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் த இயரில் தான் நான் இவங்களை மீட் பண்ணவே செய்கிறேன். ஸோ வந்து அடுத்தவங்களோட புருஷனுக்கு நான் வந்து ஆசைப்படலை. அந்த அளவுக்கு சீப்பான கேரக்டர் வந்து நான் கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின். நீ வந்த அப்புறம் தான் அவன் அவங்கள பிரிஞ்சுட்டான். கிடையவே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நான் இவங்களை பார்த்தது கூட கிடையாது. இவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் நேர்லலாம் இவங்களை பார்த்ததே கிடையாது. நான் வந்தக்கப்புறம் தான் இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னே ஃபஸ்ட்டு கிடையாது. நிறைய பேர் இது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இவங்க பிரிஞ்சிருந்த 2 வருஷத்தில் கடைசி உள்ள அந்த 8 மாதம் தான் எனக்கு இவங்களை தெரியவே செய்யும். அதனால நான் இடையில வந்தனால தான் இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா எதுவுமே கிடையாது. நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் இவங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். எனக்கு சொல்லப்போனால் இவங்களோட கப்பிள் வீடியோஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் இவங்க செப்பரேட் ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒருத்தியாக தான் நானும் இருந்தேன். எதுக்கு இவங்க பிரிஞ்சிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு க்ளூலெஸ்ஸாக தான் உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த லாஸ்ட் 8 months தான் எனக்கு இவங்களை தெரியவே செய்யும். என்னால் அவங்க 2 பேரும் பிரியலை. நான் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து இவங்களை பிரித்து விடலை. அண்ட் ஆரம்பத்தில் வந்து இவங்க பிரிஞ்சது வந்து எனக்கும் வருத்தம் தான். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு கப்பிள் கிரியேட்டர்ஸில் இவங்களோட வீடியோஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரம்பத்தில் எதுக்கு இவங்க பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நானும் உங்களை மாதிரி தான் வருத்தப்பட்டேன். இவங்க கூட பழகுனக்கப்புறம் தான் எனக்கு நிறைய உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சுது, ரியாலிட்டி என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரியான முடிவே எடுத்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கே எவ்வளோ திணறையே. அழகா தானே இருக்க, அப்படி என்ன இருக்குன்னு இவனை பிடிச்சிட்டாலே. இது நிறைய பார்த்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அழகு நிரந்தரமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அழகை வச்சு நம்ம அழகுதான் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அழகு வந்து நிரந்தரமே இல்லை. என்ன கேட்டா நிறைய பேர் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அழகுதான் நிரந்தரம் அப்படின்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அழகு நிரந்தரமே கிடையாது. குட் கேரக்டர், குட் சோல் தான் எனக்குமே முக்கியம். அது ரெண்டுமே இவங்ககிட்ட இருக்கு. அதனால தான் இந்த முடிவு. நான் சொல்லி கொடுத்தா கூட இப்படி பேச முடியாதுமா. நான் பேசுவேன், கொஞ்சம் பேசிடுவேன். பாப்போம் இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு இருக்கீங்கன்னு.
அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? ரெண்டும் ரெடி. 4வது கொஸ்டின், உனக்கு வீடுலாம் இல்லையா? இவன் கூடவே தங்கிட்டு இருக்க, அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, எனக்கு வீடெலாம் இருக்குது. எனக்கும் தூத்துக்குடி தான். ஆனால் இவங்க வீட்டில் இருந்து ஒரு 1 hour கொஞ்சம் பக்கத்து தான். நாங்கள் ஒரே ஊர்னால பக்கத்து ஊர் தான். நான் வந்து வீடியோஸ் வந்து இங்கே வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் இங்கேவே இருக்கேன்னு ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் இங்கேயெல்லாம் ஸ்டே பண்ணல. அதே மாதிரி அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கேட்டுருக்காங்க. அப்பா அம்மா வந்துட்டு நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்குமே வந்து இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளவா புரிதல் கிடையாது. என்னதான் இருந்தாலும் பெரியவங்கன்றனால சோஷியல் மீடியா சினி ஃபீல்டுன்னு வரும்போது பயம்தான் இருக்கும். மற்ற வீட்டில் எப்படின்றது தெரியல. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறையா பயந்தாங்க. அவ்வளோ புரிதல் கிடையாது. அதனால் என்னை வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிறையா பேசுவாங்க வைப்பாங்க. ஆனாலும் எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்குன்றதுனால அவங்க ஓகேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் போக போக நெகட்டிவ் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் பயம் வர ஆரம்பிச்சுது, எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சுது. அது அந்த பயம் வந்து கடைசியில் இப்படி வந்து முடியும்னு எங்கள் ஃபேமிலியும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. அப்படி இவன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டிருக்கீங்கல்ல, ஊரில் வந்து ஒரு தடவை மணி பற்றி விசாரிச்சு பாருங்க. இங்கே ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. அவங்கவுங்க சொந்த ஊரில் தான் அவங்கவுங்கள பற்றி முழுசாக எல்லாமே தெரியும். எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து இந்த பொண்ணு மேரேஜ் ஆக போகுதுன்ட்டு பேசும்போது கண்டிப்பாக பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடை வந்து பொண்ணு வீட்டில் வந்து விசாரிப்பாங்க. ஊர் பக்கம் அக்கம் பக்கம்லாம் விசாரிப்பாங்க. அப்படி விசாரித்ததில் இவங்களோட பேர் வந்து இப்படி இருந்து மணியா நல்ல பையனாச்சே, நல்ல பையன்மா, தங்கமான பையன் அப்படி சொல்லுவாங்க. அவளை ஒரு தங்க கட்டியை தான் எனக்கு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ண கொடுத்துருக்காங்க. இல்லை உண்மையிலேயே அது நான் செஞ்ச புண்ணியம் தான். நிஜமா எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருந்துட்டு எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறது, யாரை பார்த்தாலும் இது பண்ணுறதுலாம் வரம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை என்னை பற்றி சொன்னதுனால தான் இவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்கவே சம்மதிச்சாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நிஜமாக எங்கள் ஊர்க்காரங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இவ சொன்னதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரூ. அவங்கவுங்க சொந்த ஊரில் தான் அவங்கவுங்கள பற்றி முழுசாக தெரியும். இன்னொன்று இதுக்கு இன்னொரு ஆன்சர் நான் பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவங்க கூட ஊருக்கு வரும்போது நான் அம்மாவும் வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்களை தெரிஞ்சிருந்துச்சு. வரவங்களாம் மணி இவங்களும் அண்ணே தம்பி எல்லாருக்கும் இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தவங்களை கூட இவங்களை தெரியாமல் கிடையாது. இவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்றதுலாம் இவங்களை தெரிஞ்சவங்களாம் சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்றதெல்லாம் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இவங்களை தெரிஞ்சிருக்கு. சோஷியல் மீடியானாலும் கிடையாது. இந்த ஊரில் அவ்வளோ பெரிய மதிப்போடு இவங்க இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால அந்த மதிப்பு இன்னும் அவங்களுக்கு இருக்குது. ஊருக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த கொஸ்டின் போகலாம். நாளைக்கு உன் லைஃப்பும் அதே மாதிரி ஆனால் என்ன பண்ணுவேன்? என் லைஃப்பும் அதே மாதிரி ஆகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணாதான் அப்படி ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக வாழ்வேன். அவங்க கூட அவங்களுக்கு ட்ரூவாக இருப்பேன். அதுதான் இப்போ நான் என்ன கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கேனோ அதே இது எண்டு வரைக்கும் கடைப்பிடிப்பேன். ஏன்னா நான் கரெக்டாக இருந்தால் தான் என்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அது என்னமோ ஏன்னா எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் கரெக்டாக என்னை வளர்க்க போய் தான் நான் இப்போ கரெக்டாக இருக்கேன். அதே மாதிரி நான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கரெக்டாக இருப்பேன், இவங்களும் கரெக்டாக இருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக இருப்போம். அடுத்தது மணி ஒரு சந்தேக பேய், அவங்க கூட பொண்ணுங்க வாழ முடியாது. அவங்க சந்தேக பேயின்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க என்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னா, சந்தேகம்னு ஒரு வார்த்தை எப்போ உள்ளே வருதுன்னா தப்பு ஏதாவது நடந்தால் மட்டும்தான் சந்தேகன்ற வார்த்தை உள்ளே வரும்ன்ட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து சொல்லும் போது கேட்குறதுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஆனால் அதுதான் ரியாலிட்டி. சந்தேகன்ற வார்த்தை எப்போ வரும்னா தப்புன்னு ஒன்று நடக்கும் போது தான் வரும். நம்ம இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது அவங்ககிட்ட போயிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காண்டி என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்போம். தப்பு இல்லாதப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே காட்ட தான் செய்வாங்க. ஸோ அவங்க சந்தேக பிராணிலாம் கிடையாது. அவங்க நிறைய லைஃப்பில் அனுபவிச்சிட்டாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. நாளைக்கு இந்த லைஃப் இப்படி ஆயிடக்கூடாதுன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது, அது பயம். அது ஆல்ரெடி லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும், இருந்து தான் ஆகணும். அந்த பயம் அவங்களுக்கு போகிற அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன். அவ்வளோதான். என்ன பிடிச்சிட்டியே நீ இப்படிலாம் பதில் சொல்லுவேன் நானும் சத்தியமாக நினைக்கவே இல்லை. இவ்வளோ பேச வைக்கிறோமே என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நிறைய லூஸ் டாக் விடுவா.
பரவாயில்லையே. சரி, அடுத்து 21 அப்கிரேட் ஆகிடுச்சு. இந்த கேள்வி கேளு. நீயாவது மணி அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. நான் இவங்கள விட அவங்கள தான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா எனக்கு ஆனால் இந்த டைலாக் அவங்களுக்குலாம் பழக்கப்பட்டதாக இருக்கும். சொல்லு. இல்லை, எனக்கு வந்து எனக்கு அம்மா பற்றி பேசினாலே எமோஷ்னல் ஆயிரும். என்ன நான் எப்போ சத்தியமாக எனக்கு அழுக வருது. சரி நார்மலாக பேசு. ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசு. வீடியோ கண்டு அழுகுன்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. கண்ணு தொடச்சு. என்னன்னா அவங்க எப்பா என்னப்பா இப்படி அழுக வருது. சரி, அழக்கூடாது. அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க லைஃப்பில். நிறையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்போ எனக்கு அதெல்லாம் தெரியும்னா, நான் ஆரம்பத்தில் இவங்க வீட்டுக்கு சும்மா ஷூட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு தெரியும்லாம் கிடையாது. நான் இவங்கள்ட்ட நல்ல பழகுனக்கப்புறம் தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை என்கிட்ட சொன்னாங்க. அதனால வரைக்கும் என்கிட்ட அவங்க சொன்னதே கிடையாது. வீட்டுக்கு வருவேன், நல்லா பேசுவாங்க, வெளியே நல்ல பேசிக்குவாங்க, வச்சுக்குவாங்க. ஆனால் நல்ல பழகுனக்கப்புறம் தான் எனக்கு அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எல்லார் வீட்லேயுமே கஷ்டப்பட்டு தான் வளர்க்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தாய் வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. சரி, அதுக்குள்ளே போகாத, நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி. பார்த்துக்குவேன். இவங்கள்ட்ட கூட நான் ஒரு நாள் பேசாமனாலும் நான் இருந்துக்குவேன். ஆனால் அம்மாட்ட வந்து பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு வந்து அவங்கள நான் சுற்றி வந்துட்டே இருப்பேன். என்னாலேயும் அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் நான் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாலும், என்ன இவா ஃபோனே அடிக்கலையே அப்படின்ட்டு அவங்களே எனக்கு கால் பண்ணிடுவாங்க. எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு திக்கான பாண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து நான் என்னோட கொஸ்டின் ஆன்சர் லாக்லேயே சொல்லியிருப்பேன். அம்மா வந்து இந்த மாதிரி அழுததே இல்லை. நான் யாராவது இல்லைனா, நாங்களாம் எத்தனையோ நாள் ஷூட்டுக்கு வெளியிலலாம் போயிருக்கோம். ஆனால் இவன் வந்து ஒரு 1 வீக் ஷூட்டுக்கு தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது ரொம்ப எமோஷ்னலாகி அழுதுட்டாங்க. இவ்வளோ அழுதுட்டா. அதை விட நான் நல்லபடியாக அம்மாவை பார்த்துப்பேன். நான் ஏன் அம்மன் நான் இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்கேஜ்மெண்ட் அப்போ நான் வந்து விஜய் அம்மா வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தப்போ, இவங்க வீட்டு சைடில் எங்கள் அத்தை, சின்ன மாமா எல்லாரும் அம்மான்னு கூப்பிடக்கூடாது, அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து இது சொல்லலாமா? ஆனால் எனக்கு வந்து அத்தைன்னு அவங்கள ஸ்டார்டிங்கில் நான் அம்மான்னு பழகுனனால எனக்கு இது வந்து இந்த கொஸ்டின் கூட ஒரு ஆன்சராக இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அப்போ நீ ஸ்டார்டிங்லேருந்தே அவளை லவ் பண்ணுற மாதிரி தான் நீ பார்த்தியா அப்படின்னு. ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி பழகிருந்தோன்னா நான் அவங்கள உரிமையோடு எங்கள் அத்தை அப்படின்னு நான் கூப்பிட்டுருந்துருப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டனால இப்போ என்னால் வந்து அவங்கள சடனாக அத்தன் கூப்பிட முடியல. இன்னொன்று நான் அத்தன் கூப்பிட்டாலும் அம்மாவும் வந்துட்டு அத்தன் கூப்பிட்ற அப்படி கேட்பாங்க. அதனால அம்மான்னு பழகிடுச்சு. எதையுமே நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அம்மானா அவன் யார் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இங்கே நிறைய குடும்பங்களில் இன்னுமே அத்தையை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அத்தையை அம்மானு கூப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா டைலாக்ஸ்க்காக சொல்கிற வார்த்தைகள் இல்லை. இன்னொன்று, தனாவோட அம்மா வந்து அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ்னு நான் கண்கூட பார்த்துருக்கேன். இந்த விஷயத்தில் சொல்லலை, அவங்க மேரேஜ் விஷயத்தில் நான் சொல்லலை. அதை தாண்டி தனா வந்து ஒரு பொண்ணாக மாடலிங் பண்ணணும், போயிட்டு இந்த மாதிரி ஆட் ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தனாவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அவங்க அம்மா, அவங்க ஆச்சி, அவங்க தம்பி 3 பேருமே. அதில் வந்து அவங்க அம்மாவோட பார்ட் ரொம்ப பெருசு. ஏன்னா இவளுக்காக நிறைய ஏச்சு பேச்சுகளை வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவ்வளோ இவ வந்து கடந்து வந்துட்டா, நிறைய விமர்சனங்களை பார்த்துட்டா. அவங்க தாய் வந்து அவங்க அம்மா வந்து அவசியமே இல்லை, பொண்ணு வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவளுக்காக நிறைய தியாகங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் விடையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அம்மாவையும் நல்லா, அவங்க அம்மாவுக்கு இவ எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கிறா. இன்னொன்று, அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை. எடுத்துக்காட்டுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, இவ கொலுசு கூட போட்டதில்லை அவங்க வீட்டில். இன்றைக்கி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு போட்டிருக்கான். இதெல்லாம் அவங்க அம்மா இடத்துலேருந்து யோசிச்சா, யார் யோசிச்சாலும் என்ன நம்ம சொல்லும்போது பண்ணல, பார்த்தியா அவளுக்கு தெரியாதானே செய்யுது அப்படின்னு யோசிப்பாங்க.
ஆனால் அவங்க அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, எப்படியோ அவள் கொலுசு போட்டிருக்காள, அழகாக இருக்குல்ல, அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் சொல்ல கேட்காட்டாலும் நீ சொன்னதை கேட்குறாள்ல, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு விட்டு கொடுக்குற ஒரு பர்சன். அவங்கள பற்றிலாம் நிறைய சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன விஷயம்னா, தனாவோட ஃபேமிலி யாரையுமே எங்களால் வீடியோஸில் எதுலேயுமே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்களோட வீட்டு சைட்லேருந்தும் நிறைய அனுமதி வேணும். உங்களுக்கே தெரியும், எப்படி என்னோடய தங்கச்சியை வந்து வீடியோலலாம் காட்ட முடியாதோ அதே மாதிரி தனாவோட வீட்டு சைடில் இருக்கிறவங்களையும் என்னால் வீடியோஸில் ஃபுல்லாக காட்ட முடியல. ஆனால் அவங்க மேலே எல்லாருக்கு மேலேயுமே அன்பு மதிப்பு எல்லாமே நிறைய இருக்குது. தனா வந்து இங்கே அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. நான் எதை வச்சு நம்புகிறேன்னா, அவங்க அம்மாக்கிட்ட அவள் அவ்வளோ நல்லா இருந்திருக்கிறா. அதை தாண்டி அவங்க அம்மா இவளை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கடமையெல்லாம் இங்கே செய்வா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம். அப்புறம் எங்கள் அம்மாவுமே நிறைய சொல்லி கொடுத்ததெல்லாம், நீ வந்து அவங்கள விஜயம்மாவை நல்லா பார்த்துக்கணும், விஜயம்மாவை நல்லா பார்த்துக்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இது அப்புறம் வந்துட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்லி காட்ட நான் ஆசைப்படல. அதனால் நான் வந்து செஞ்சு நான் காமிச்சிக்கிறேன். அடுத்தது, ஃபேமஸாக இருக்கான்னு இவனை லவ் பண்ணிட்டியா? நீயும் அவன் கூட சேர்ந்து ஆடி சம்பாதிக்க போறியா? இல்லை, சொல்லப்போனால் எனக்கு இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வரணும்னு தான் இப்போ ஆசையே. ஆசைன்றதை தாண்டி வேண்டாம், இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் நானே இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும், இவங்க கூட நம்ம ரீல்ஸ் பண்ணால் ஃபேமஸ் ஆயிடுவோம், இதுதானே நமக்கு வேணும், அந்த மாதிரிலாம் நான் நினச்சி இவங்ககிட்ட பழகலை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த டிசம்பர் 3 பண்ணோம். அந்த டிசம்பர் 3ல் எங்கள் டேரக்டர் அண்ணா பாலா அண்ணா வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, முன்னாடியே நீங்கள் வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு டிசம்பர் 3 வரும்போது கொஞ்சம் நல்ல வியூஸ் அண்ட் உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் வீடியோஸ்லாம் நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அதனால அந்த தாட்லாம் எனக்கு இவங்க கூட ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் இருந்தது கிடையாது. எனக்கே நிறைய பேர் பேசுகிறது வந்து ஹர்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியே வந்துடும் தான் நானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மணி வந்து பார்ட் 1லே சொல்லியிருப்பாங்க, இது வந்து என் முடிவு மட்டும் கிடையாது, அவளோட முடிவும் தான்னு. முழுக்க அது என்னோட முடிவாக தான் இருந்தது. அதை நான் இவங்கள்ட்ட வந்து கேட்கும் போது, சரி உனக்கு என்ன வேணும்னு நினைக்கியோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் சோஷியல் மீடியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இவங்களோட ஃபீல்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக நான் பேக் பண்ணால் நிற்பேன். அதில் வந்து எந்த வித டவுட்டுமே கிடையாது. அவங்களோட ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ஷைன் ஆவாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து தனாக்கா வந்தனால தான் மணியண்ணா வந்து ரீல்ஸ் போடுறது வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் போடுறது கம்மி பண்ணிட்டீங்க. ஆனால் நான் இவங்கள்ட்ட டெய்லி சொல்லிட்டு தான் இருப்பேன், வீடியோ பண்ணி போடுங்கன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு இப்போ என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, நம்ம லிப்சிங் பண்ணுறனால தானே நம்மளை எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் இனிமேல் கண்டென்ட் ஓரியன்டாக பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு, ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான். பாய்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல. பாய்ஸை வந்துட்டு நிறைய பேர் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாய்ஸில். அதனால எல்லாருக்குமே வந்து போய் சேர்ற மாதிரி நான் கண்டென்ட் ஓரியன்டாக பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் இவங்க லிப்சிங் பண்ணாலும் சரி, கண்டென்ட் ஓரியன்ட் பண்ணாலும் சரி, நான் எதுக்குனாலும் நான் சப்போர்ட்டிவாக நிற்க தான் செய்வேன். ஸோ அதனால் இவங்களோட ஃபீல்டில் அவங்க ஒரு நாள் ஷைன் ஆவாங்க, அதில் எனக்கு ஹோப் இருக்குது. நான் வந்து பிஸ்னஸ் சைடில் ஏதாவது ஒன்று இவங்க எனக்கு பண்ணி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உழைக்க போகிறோம் இந்த ஃபீல்டில். நீலாம் அழகு இல்லை, அவங்க தான் அழகு. ஒத்துக்கிறேன். நான் அழகு இல்லை அப்படின்னு, அவங்க தான் அழகுன்னா அதை நான் ஒத்துக்குவேன். ஏன்னா நான் உங்களில் ஒருத்தியாக தான் நானும் இருந்து அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்துட்டு அழகு நிரந்தரம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான், அழகு நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி அழகு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அழகு வந்து ரொம்ப முக்கியமும் இல்லை லைஃப்பில். ஸோ உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நான் உண்மையாக இருப்பேன் அவங்களுக்கு, அதனால அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். நீயாச்சும் கரெக்டாக இருப்பியா? கரெக்டாக இருப்பேன். ஏன்னா மணி சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். நான் திருப்பி அதே தப்பு பண்ணி அவங்கள காயப்படுத்த மாட்டேன். நான் கரெக்டாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பும் பண்ண மாட்டேன், துரோகமும் பண்ண மாட்டேன்.
கரெக்டாக இப்போ ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து அது வந்து ரொம்ப பெருசாக பூம் ஆகுது, ஒரு 2 பேருக்கு நடுவில் எப்போ வந்து அந்த விஷயம் ரொம்ப பூம் ஆகும்னா, இவங்க ஒரு விஷயம் வந்து இது தப்பாக இருக்குது, இதை மாற்றிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நான் அதை வந்து கேட்டுட்டு ஓகேப்பா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சால்வ்டு. இவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை மறைச்சி இவங்களுக்கு தெரியாமல் பண்ணாதான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணுமே தவிர்த்து அதை தெரியாமல் பண்ணணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் என்னோட பாஸ்ட்லேயும் நிறைய கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கலாம், அவங்களுக்கும் நிறைய பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது அந்த எல்லாத்தையுமே பாஸ்ட்டுன்னு விட்டுட்டு சந்தோஷமாக நாங்கள் இனிமேல் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ நான் கரெக்டாக இருப்பேன். அப்படி நான் ஒரு வேளை கரெக்டாக இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் ஒரு வேளை அப்படி இல்லை, நான் ஏதாவது நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு வேளை நான் பண்ணேன் அப்படின்னா நான் இவங்ககிட்ட நான் ஓயாமல் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு வேளை நானே நாளை பின்ன ஏதாவது நான் பண்ண மாட்டேன். ஒரு வேளை நான் அப்படி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட அதை சொல்லிவிட்டு மீடியாலையும் சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு நீ போயிருந்தா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன், இந்த கேமரா முன்னாடி நான் சொல்கிறேன். ஒரு வேளை நான் அப்படி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இதை மீடியாவில் சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடலாம். ஓகே, நான் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் மீடியாவில் ஏதாவது சொல்லுவேன் பாரு, அப்பா பட்டதே போதும். சரி, மணி கூட சேர்ந்தா உன்னோட கேரக்டரையும் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. ஆமாம், அது உண்மைதான்.